இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹalleluya, praise the Lord, hallelujah, hallelujah. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். உன்மேல் இருக்கிற இடத்தில் உங்கள் பெயர்களை போட்டு உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன விலகி போனாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மளை கைவிடாத தேவன். ஆகையால் நம் கண்களை மூடி இந்த 2வது வாரத்தையும் கர்த்தர் காண நமக்கு கிருபை செய்தபடினால் நாம் அவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 2வது வாரத்திலேயும் கர்த்தாவே கிருபையாய் நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியடில் என்ன வந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை கைவிடாத தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன். ஆண்டவரே, என்ன நிலை பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது கர்த்தாவே. அதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே பாடல்களையும் ஆராதனைகளையும் தேவ செய்தியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. தேவ பிரசன்னம் ஆண்டவரே வீடுகளில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலையும் அவரை ஆராதிக்கும்படிக்காய், அவரை தொழுதும் கொள்ளும்படிக்காய் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கமும் அவருடைய சமாதானமும் என்றென்றைக்கும் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மளை நடத்தி வருகிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் நம்ம ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்தி கூடி பாடி ஆராதிக்கும்படிக்காய் உங்கள் யாவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அவரே வானத்திலும் பூமியிலும் பெரிய தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெரியவர், அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமா எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். ஆண்டவர் நம் மத்தியில மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
கண்மலையை நீர் பிளந்து, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தி. சொல்லுமா, கண்மலையை, கண்மலையை பிளந்து, ஆமென், உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. ஆமென், உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்தி. உமக்கொப்பானவர் யார் இயேசுவே? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சேர்ந்து பாடுமா, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நமக்கு தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவன் யாரும் இல்லை. நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை காப்பாற்றுகிறவர், நம்மளை அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மளை மறவாமல் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர். இந்த நாளிலும் அந்த தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே என்ற ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி நாம் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாள் எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். சொல்லுமா, என் வாழ்நாள் எல்லாம், வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா, என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன்.
பாடிடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவரே. ஆமென். உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வெற்றியை காண செய்கிற தேவன். அவருடைய கிருபையினால் நம்மளை நிரப்பி ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினால நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் போது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை கைவிடாமல் தேற்றி ஆதரித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி வார்த்தையின் மேலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ஒரு நாளும் நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார், யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். நம்முடைய சுகம் கொடுத்து நம்முடைய தேவைகள் யாவையும் சந்தித்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி அவங்க வீடுகளில் இருந்தாலும் சரி ஒருமனப்பட்டு கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தர் நம் நடுவில் அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்லுமா, எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. சுவாசத்தோடு என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் மீண்டும் சொல்லும், என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால்
கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். சொல்லும் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தரும். சேர்ந்து படுவோம். யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி, அப்பா யெகோவா ஈரேவாகிய தேவன் நீங்கப்பா, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. யெகோவா ராஃபா எங்களுக்கு சுகம் தருகிற தேவன் நீங்கப்பா. நெருக்கத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருந்த எங்களை இன்றைக்கு விசாலமாய் நீங்க நடத்தி கொண்டு போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கிறபடினால், நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறபடினால், நீர் எங்க மத்தியில் அசைவாடுகிறபடினால் நாங்க எதை குறித்து கலங்க மாட்டோம். நாங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நாங்க ஒரு நாள் சோர்ந்து போகவதில்லை. கர்த்தர் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜா நீங்க, தேவாதி தேவன் நீங்க, கர்த்தாதி கர்த்தர் நீங்க, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நீங்க அப்பா. ஆண்டவரே வானத்தையும் பூமியும் வார்த்தையினால உண்டாக்கின தேவன், இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை தேற்றுகிற தேவன் அவர், நம்மளை விசாரிக்கிற தேவன் அவர், நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர். நல்ல தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவரை துதிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அவரை துதிக்கும் போதுதான் நம்ம புது பலனை அடைவோம். அவரை பாடி ஸ்தோத்தரிக்கும் போதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்கள் விலகும். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை கைவிடாத தேவன் நீங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நீங்கப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அரவணைத்து எங்களை காப்பாற்றி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சேர்ந்து பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
பாக்கியமே முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தையோடு கூட அப்பா எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ஆளுகை செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. தும் தருகிறே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு கூறுகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு கூறுகிறோம். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. சொல்லுவோமா? நன்றி இயேசுப்பா, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு காண கிருபை செய்திருக்கிறீரே நன்றி அப்பா. இத்தனை நாட்களா எங்களை நடத்தி வருகிறீரே நன்றி அப்பா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, நீங்க பாராட்டுகிற எல்லா கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya. ரிபாலா ராஷா கரமனா ரதுரபா கபர பர 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 ஹalleluya ஆமென் ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம நன்றி இருதயத்தோடு கூட அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்கு தக்கதான் நாங்க எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு ரட்சகரை தொழுது கொள்வதுதான்ப்பா எங்களால செய்ய முடியும். உண்மை நாங்க எந்த நாளத்திலும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில இருக்கட்டும். ஹalleluya. ஆண்டவரே உம்மை நாங்க மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் எங்க துதிகளில நீங்க அசைவாடுகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த காலை நேரத்துல இப்படியாய் நாங்க உங்களுடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு கூடி பாடி துதிக்க புது பலன் அடைய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹalleluya. இன்றைக்கு ஆமென். ஹalleluya. இந்த மாதத்தின் 2வது வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். ஹalleluya. நாம் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை என்றாலும் நிச்சயமாய் ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் ஒரு நிமிடம் நம்முடைய தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை தேற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தாப்பனே இயேசுப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறீங்க. இயேசுப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசும், நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் ஆளுகை செய்வீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஹalleluya. இந்த காலகட்டத்தில் மிக அவசியமாய் நம்மளுக்கு தேவைப்படுகிறது நம்பிக்கை. ஆமென். ஹalleluya. சூழ்நிலைகள் எல்லாம் நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டிருக்கிற வேளையில்
நம்மளுக்கு நம்பிக்கை மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதன் மூலமாய் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நம்பிக்கை என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வோம். நம்பிக்கை என்றால் தற்போதைய சூழ்நிலையில் நிச்சயமாக இருப்பது. ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு, சர்டனிட்டி இன் த பிரசன்ட். ஆமென், தற்போதைய சூழ்நிலையில் நிச்சயமாக இருப்பது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒருவருக்கு நம்பிக்கை வராது. ஆமென், அப்படி இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக முடிவு உண்டு என்று கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. ஆமென், எடுத்து வாசிப்போம். சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கே தருவேன். அதுதான் ஆண்டவர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்போதைய சூழ்நிலையில் நிச்சயமாக இருக்கிறது நான் நம்பிக்கை. ஆமென், ஆண்டவர் சொல்றார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன்றார். ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலையில் ஒரு நன்மையும் நம்மளுக்கு வராத மாதிரி தெரியலாம். ஆமென், நிறைய காணல் நீரை போல தெரியலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? அரணுக்கு திரும்பணும். மறுபடியும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் திரும்பி நாம் வர வேண்டும். இரண்டாவது நம்பிக்கை என்றால் என்ன? ஆமென், ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து நாம் உறுதியாக காத்திருக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். ரோமர் 15:13 நாம் எடுத்து வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும், எல்லாவித சந்தோஷத்தினாலும், சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக, உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவித சந்தோஷத்தினாலும், எல்லாவித சமாதானத்தினாலும் நம்பிக்கையின் தேவன் உங்களை நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பலப்படும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, எதிர்காலம் என்னவா இருக்குமோ கேள்விக்குறியா இருக்கிற சூழ்நிலையில நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அது பெருகணும். அப்படி பெருகும் பொழுது நம்பிக்கையின் தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும், எல்லாவித சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். நான் முடிவெடுக்க மாட்டேன். நான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்க மாட்டேன். கர்த்தருக்காக காத்திருப்பேன். நான் பொறுமையோடு காத்திருப்பேன். நடக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆமென், நிறைவேறுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அதுதான் நம்பிக்கை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கிறது, விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் நிறைய நேரத்தில் நம்ம நம்பிக்கையும் விசுவாசத்தையும், ஆமென், ஒன்றுக்கு ஒன்று நாம் இணைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. ஆமென், விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவது, விசுவாசம் என்றால் நமக்கு தெரிந்த, நம்மளுக்கு தெரியாத, நம்ம பார்க்காத ஒன்றை, ஒரு காரியத்தை, ஒரு பொருளை, ஒரு மனுஷரை மனப்பூர்வமாக அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் விசுவாசம். நம்மளுக்கு தெரியாத, நம்ம நேரில் பார்த்திராத ஒரு பொருளை அப்படியே மனப்பூர்வமாக இருக்கிற வண்ணமாகவே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறது விசுவாசம். ஆமென். ஆனால் நம்பிக்கை என்பது நம்ம ஆசையாய் ஆவலாய் எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியத்தை நிச்சயமாக அது எனக்கு நிறைவேறியே தீரும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறது தான் நம்பிக்கை. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஆமென். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்பி கொண்டு இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கீங்க. அது வெகு நாளாக தள்ளி கொண்டே போய் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அதை நம்பிக்கொண்டே இருங்க. ஆமென். அதுதான் அது விசுவாசமாய் உருவெடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். வேதாகமத்தில் நம்பிக்கை, ஆமென், என்ற தலைப்பில் நம்ம பார்க்கும்போது, ஆமென், அதனுடைய கருப்பொருள் வேதாகமத்தில் என்னவா இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஆமென், அது ரெஸ்டோரேஷன், மறுபடியும்
அது கட்டுவிக்கிறது. ஆமென். அதுதான் நம்பிக்கையோட கருப்பொருளாக இருக்கிறது. வேதாகமத்தில், முழு வேதாகமத்தில் பார்த்தீங்க என்றால் ரெஸ்டோரேஷன், மறுபடியும் அதை உருவாக்குகிறது, கட்டுவிக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நம்மளை ஆமென் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஆமென் வேதாகமத்தில் ஒரு சிறந்த வசனம் இருக்கிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற சிறியை அணையாதவருமாகிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உடஞ்சி போயிருக்கிறீங்கன்னா அவர் தூக்கி போட்டுற மாட்டார், இல்லை அவர் தள்ளி விட்டுற மாட்டார். அதை அவர் உருவாக்குகிற தேவன். மறுபடியும் எப்படியாச்சும் அதை சரிப்படுத்தி ஆமென் அதை பயன்படுத்தி அதை அழகு பார்க்கிற தேவன் அவர். இதுதான் நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கை ஆமென் உருவாகும்படி நம்மளை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார். புதுசா ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தருகிறார். அதை எதற்காக தருகிறார்? நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கும்படி, ஆமென், நம்ம மறுரூபமாகும்படி, அவரை போல மாறும்படிக்கு ஆண்டவர் தருகிறார். நம்ம உடைந்த வண்ணமாக ஆமென் ஹல்லேலூயா இருக்கணும்னு ஆண்டவர் அதை ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. கோயவண்டிய கையில் இந்த மண்பாண்டம் உடைந்த உடனே அதை வேறே பாண்டமாக ஆண்டவர் வணைந்தார். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம உடைந்த நிலைமையில் இருக்கலாம். ஆமென். சோர்ந்து போய் கிடக்கலாம், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா நம்மளை உருவாக்குகிற தேவன், மறுபடியும் ஜெனிப்பிக்கிற தேவன். ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஆமென். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நாளைக்குன்னு சொல்லலை, அதை இன்றைக்கே தருவேன். ஆமென். இன்றே ரட்சணிய நாள், கர்த்தருடைய நாள் இன்றைக்கு. ஆமென். விசுவாசத்தோட நம்பிக்கையோட நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா. 4வது காரியம், நாம் எதை நம்பக்கூடாது என்று வேதாகமத்தில் சில காரியங்களை நாம் பார்ப்போம். ஆமென் ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 33:16 முதல் 21 வசனம் வரை. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சபரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிற 20-21 வாசிப்போம். ஆமென். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பணும். எதை நம்பக்கூடாது? நம்மளுடைய சுயத்த பலத்தை நம்பக்கூடாது. ராஜா அவருக்கு இருக்கிற சேனையினால அவர் தப்புவிக்கப்பட மாட்டார். ஆமென். 16வது வசனம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ஆமென் ஹல்லேலூயா. சௌந்தர்யவான் அவனுடைய பலத்தின் மிகுதியினால் ஆமென் காக்கப்பட மாட்டான். கர்த்தர் நகரத்தை காவாராகில் போடப்பட்டிருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. ராஜா நகரத்தை காவாராகில் என்று போடவில்லை.
கர்த்தர்னா நகரத்தை காக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால ஒன்றையும் நம்ம சாதிக்க முடியாது. கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையினால தான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மளுக்கு பலனை தருகிறார். அதனால நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. ரெண்டாவது, எதன் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது? சங்கீதம் 146 3 4 நாம் வாசிப்போம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. என்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்பக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதை நம்பக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் செய்யலாம். பிரபுக்களை நம்பாதீங்கன்னு போடப்பட்டிருக்கு. ஆமென். உங்களை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன், நிச்சயமா நான் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்குள்ளே அவனுக்கு மரணம் ஏற்பட்டால் அவனுடைய நினைவுகள் எல்லாம் மண்ணோடு போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நினைவு கூறணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நினைவு கூறணும். நோவாவை நினைவு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பேலையிலிருந்து, அந்த வெள்ளத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். மனுஷர் நம்மளை நினைக்கிறதல்ல, கர்த்தர் நினைவு கூறணும். என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலனா நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். என் பலத்தினால சாதிக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தோம், இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஆள் பலத்தினால நாம் எதுவும் நாம் செய்ய முடியாது. மூன்றாவது, எதன் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது? நீதிமொழிகள் 11:28 நாம் வாசிப்போம். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான். அதுக்கப்புறம் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான். ஐஸ்வரியத்தை நம்பக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா ஐஸ்வர்யம் தானா பெருகிட்டு வரும். அதோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல், ஆமென், ஹல்லேலூயா, நம்புகிறவன் விழுவான். நேபுகாத்நேச்சார் ராஜாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கட்டின மகா பாபிலோன் என்று அவர் நினைத்த மாத்திரத்தில், அவருடைய மனசில் நினைப்பு வந்துச்சு. அந்த நினைத்த மாத்திரத்தில் பூமிக்கு தள்ளப்படுவார், மண்ணுக்கு தள்ளப்படுவார். ஆமென். பனி அது விலங்குகளை போல மாறுவே என்று சொல்லி ஆண்டவர் தள்ளிட்டார். அவன் ஐஸ்வர்யத்தை நம்பினா அவன் விழுந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை பாருங்க, அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஐஸ்வர்யத்தை தருவார், ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதை ரெட்டிப்பா தருவேன்னு சொல்லியிருக்கார். யோபுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார், அதை நம்மளுக்கும் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான்காவது, நாம் எதை நம்பக்கூடாது? நீதிமொழிகள் 28:26 நாம் வாசிப்போம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். எப்படி போடப்பட்டிருக்கிறது? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஞானம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்பி, கர்த்தருக்காக காத்திருந்து, கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது ஞானம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தன் ஞானத்தை சுய புயர்த்தி தந்திரமாக செயல்படுகிறேன், நான் எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் நினைக்க வேணாம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசாளுகிறார். ஆமென். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் அவர். ஆமென். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், அதை செய்வார் என்று, ஆமென், அதற்காக நம்ம ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆமென். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அரணுக்கு திரும்பணும், அப்போதான் ரெட்டிப்பான நன்மை. ஆமென். ஆண்டவரிடத்தில் திரும்ப வரணும், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், ஆமென், அப்பொழுது தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும். நம்ம வழிகளை நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவது காரியம், யார் மீது நம் நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆமென். முதலாவது நம்பிக்கை என்றால் என்று பார்த்தோம். ரெண்டாவது நம் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். மூன்றாவது, வேதாகமத்தில் நம்பிக்கை எந்த கருத்தின் அடிப்படையில்
முழு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். நான்காவது, எதை நம்பக்கூடாது என்பதை குறித்து பார்த்தோம். ஐந்தாவது, ஆமென் ஹல்லேலூயா, யார் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள், யார் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 130:7-8 நாம் வாசிப்போம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும், கர்த்தரிடத்தில் கிருபையும், அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு, அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அவருக்காக சிருஷ்டித்தார். ஆமென். நம்ம அவரையே நம்பி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். ஆமென். இஸ்ரவேலுடைய பாதுகாப்பு, இஸ்ரவேலுடைய அரண் கர்த்தர் மாத்திரமே. இஸ்ரவேல் கர்த்தரையே நம்பணும். ஆமென். இரண்டாவது, நம்ம யார் மீது நம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். சங்கீதம் 130:5 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்புகிறேன் என்றால் அவருடைய வார்த்தையும் சேர்த்து நாம் நம்ப வேண்டும். ஆமென். வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை தான் நம்மளை உருவாக்குகிறது. அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். மூன்றாவது, சங்கீதம் 52:8 நாம் வாசிப்போம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நான் அல்ல, என் படிப்பல்ல. ஆமென். அருமையா பாடி இருக்கிற நான் அல்ல, என் படிப்பல்ல, என் தாளந்தல்ல, எதுவும் இல்லை, எல்லாம் ஆண்டவர் என் தேவன் கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். எல்லாம் கிருபை தான். இப்போ நிற்பது, நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். அவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. இதை நம்பி இருக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 26:6 நாம் எடுத்து வாசிப்போம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். ஆமென். பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிதான் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. ஏதோ ஆபிரகாமுக்கு பல வருஷங்கள் ஆண்டவர், ஆமென், அதற்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அதோடு அவர் முடித்து விடுகிறதல்ல, அதை இந்த காலத்தில் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்று தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம் நாம். அந்த வாக்குத்தத்தத்தின் பங்குதாரராய், சுதந்திரவாளியாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அவருடைய வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் நாம் நம்பி இருக்கிறோம். அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறது. ஆமென். இயேசுவை நாம் நம்பும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கிறது? சங்கீதம் 146:5 நாம் வாசிப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான்களா மாறுறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு சிலரை தான் பாக்கியவான்கள் என்று கருதப்படுகிறது. அதில் இயேசுவின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது உங்களை பாக்கியவான் பட்டியலில் ஆண்டவர் உங்களை சேர்க்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பாக்கியவானாக பார்க்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பாக்கியவானாய், பாக்கியவதியாய் அவர் நம்மளை அவன் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும் போது என்ன நடக்கிறது? நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் ஹல்லேலூயா. சொல்வோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்வோம். ஆமென் ஹல்லேலூயா. உபத்திரவு காலத்தில் யோபு நம்பிக்கையோடு காத்திருந்தான். ஆண்டவர் எப்படியாச்சும்
எதாச்சும் செய்வார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய நம்பிக்கையின்படியே கர்த்தர் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் அது வீண் போகாது. ஆவலாய் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நிச்சயமா ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமா சொல்லுது. ஆமென். நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நீதிமொழிகள் 28:25 வசனத்தை வாசிப்போம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு வருகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆமென். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். காரணம் கர்த்தர் தான் உயர்த்துகிறவர். அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது, பழைய காலத்து பாட்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஆமென், கர்த்தரை நம்பு. அவர் உன் துணையும் கேடவுமானவர். புழுதியிலிருந்து அவர் தூக்கி விடுவார். ஆமென். குப்பையிலிருந்து அவர் உயர்த்திடுவார். ஆமென். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. நிறைய பேர் நம்ம நினைப்பில், ஆமென், நம்ம தூக்கத்தில் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது ஒரு பிரபுவோடு ராஜாவோடு ஆமென் உட்கார்றது. ஆமென். ஒரு சொப்பனத்தில் கூட காண முடியாது. அதே மாதிரி நம்ம வேதாகமத்தில் நிறைய கதாபாத்திரங்கள், வேதாகமத்தில் நிறையா ஆண்டவருடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அப்படிதான் உயர்த்தினார். தாவீது நினச்சி பார்த்துருக்க முடியாது, யோசேப்பு நினச்சி பார்த்துருக்க முடியாது, ஆனாலும் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளுக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், செழிப்பாக நம்மளை வைப்பார். செழிப்பான மேட்டிலே அவர் நம்மளை வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது? ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென், ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது சேதப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதில்லை, தூங்குகிறதில்லை. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. பூரண பர்ஃபெக்ட் பீஸ். ஆமென், ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் ஆண்டவர் நம்மளுக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலகம் புரிந்து கொள்ள முடியாத சமாதானத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஆமென், அந்த வீட்டில் முதலாவது சமாதானத்தை கூறுங்கள் என்று. இன்றைக்கு ஆமென், உங்களுடைய வீடுகளில் நான் ஆமென் இப்போ பேசி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வீடுகளில் நான் சமாதானத்தை கூறுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியம். ஆமென். ரோமர் 5:5 நாம் எடுத்து வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் நம்மளுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. நம்பினதுனால நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், நான் நம்பின காரியம் எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் நம்பினேன், எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஆமென். எல்லாருக்கும் அதை நம்பிக்கிட்டு விசுவாசத்தில் நான் நம்பிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமென். ஆனால் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நம்பும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. 1 யோவான் 3:3 நாம் வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனோ, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். நம்பிக்கை நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. ஆமென். நான் எப்படி பரிசுத்தமாகணும் நிறைய பேருக்கு தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தையும் நம்மளை விட்டு விலக்கி நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் மேலே நம்பிக்கை வைங்க. ஆமென். அது நம்மளை பரிசுத்தமாக்கும். ஆமென். கடைசியாக ஆமென், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாஸ்டர், இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு தெரியல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இருக்கிற நம்பிக்கை எல்லாம் உடஞ்சி போச்சு.
கண்ணீர் விட்டு கொண்டிருக்கேன். என் கடைசி அந்த சாரிபாத் விதவை சொன்ன மாதிரி கடைசி 2 அப்பத்தை எடுத்து நானும் என் குமாரனும் சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம். அந்த அளவுக்கு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற சமயத்தில் நாங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 4:18 21 வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், இங்கேதான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, அவன் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும், தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்ன போடப்பட்டிருக்கிறது? எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய சூழ்நிலையை அவன் மறந்துட்டு கர்த்தர் தனக்கு தந்த வாக்கு தத்தத்தை அவன் நினைத்து அதையே நம்பிக்கொண்டிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகள் நம்ம பார்க்கிறதற்கு ஆமென் அடுத்து என்ன நடக்குமோ என்று நினைக்கிற வேளையில் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தர் நம்மளுக்கு தந்த வாக்கு தத்தத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். நம்பிக்கைக்கு ஆமென், ஹோப் அகைன்ஸ்ட் ஹோப். ஆமென், ஹல்லேலூயா. அதான் 18வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசம், நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போதே அவர் வாக்கு தத்தத்தை தருகிறார். ஆமென். 2வது ஆண்டவர் ஆபிரகாமை ஆமென் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தையும் பூமியில் இருக்கிற கடல் மணலையும் எல்லாம் காண்பித்து ஆபிரகாமுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதற்குரிய அறிகுறி இல்லை. ஆமென். ஆனாலும் அதை ஆபிரகாம் ஆமென் தன் சூழ்நிலையை மறந்து ஆண்டவரை நம்பிக்கையோடு காத்திருந்தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று அவர் மாற்றுகிறார். ஜாதிகளின் தகப்பன் என்று பெயர் வைக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர் மேலே ஆமென் தம்முடைய மேலே அவர் ஆணையிட்டு தம்மிலும் யாரும் பெரியவர் இல்லை என்று சொல்லி அவர் பேரையே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இன்னும் உறுதிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார். இவ்வளவாய் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நான் நம்பிக்கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை என்று நீங்கள் சொல்லாதீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் படிப்படியாக அந்த நம்பிக்கையை ஆமென் ஆண்டவர் அதை அதிகமாக உறுதிப்படுத்தி ஆண்டவர் மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறேன் பாஸ்டர், ஒன்றுமே செய்ய முடியல, என் சூழ்நிலை எல்லாம் ஆமென் நான் எதை தொட்டாலும் எல்லாம் முடிஞ்சிருது, ஆமென் எல்லாம் நஷ்டமாய் விடுது. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்தி உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே மாத்திரம் கர்த்தர் மேலே இங்கே நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக யோபு 11:18 நாம் வாசிப்போம். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால், நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். தோண்டி ஆராய்ந்து பார்த்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கிறது. and you will feel secure because there is hope. You will look around and take your rest in security. Amen, hallelujah. உங்களுக்கு சுற்றி பார்த்து ஆமென், ஹல்லேலூயா,
சுகமா படுத்திருப்பீங்க. ஆமென் ஹalleluya. you will feel secure. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால பாதுகாப்பாக நித்திரை பண்ணுவீங்க. ஆமென் ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எங்கே இந்த வியாதி என்னை தொட்டு விடுமோ, யார் என் பக்கத்தில் வந்தாலும், யார் எனக்கு என்ன நேர்ந்திடுமோ என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை சுகமாய் அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம யாவரும் நம்முடைய தலையில தாழ்த்தி நாம் செபிப்போம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் நம்மளை நம்பிக்கையோடு ஆமென் நம்மளை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் ஹalleluya. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லோரி ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே ஆவியானவரே நீர் எங்களை விட்டு விலகுறதில்லை, எங்களை கைவிடுகிறதில்லை. ஆமென். மரண ஈரலின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்கும் பொழுதோ நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே அங்கே உம்மை நம்புகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே ஆபிரகாம் தன் சூழ்நிலையை மறந்து ஆமென் ஏசப்பா உம்மை நம்பினான். நீர் படிப்படியாய் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு பெரிய சந்ததியை தகப்பனாக நீர் மாற்றினீர். ஆண்டவர் அதே போல இன்றைக்கும் நீர் மாறாதவராய் எங்களையும் படிப்படியாக நீர் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய நம்பிக்கையின்படியே நீர் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து கொண்டு வருகிறீர். நீர் அப்படியே செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. நாமம் மகிமைப்படட்டும். நீர் உயர்த்தப்படுவீராக. இங்கே ஆளுகை செய்யுங்க, நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுங்க. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையின் நாயகன் நீரே, என் வாழ்வின் தம்மும் நீரே, ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் நாயகன் நீரே, என் அர்த்தமும் நீரே, ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையின் நாயகர் நீங்க தான் ஆண்டவரே. உம்மையே நான் நம்பி அமெரிக்கையாக இருந்து ஆண்டவரே அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும் என்று சொன்னீரே. உண்மையே நாங்கள் நம்பி ஆண்டவரே தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்தோம். உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், தொடர்ந்து அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களை நடத்தும். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தோடான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you. Praise the Lord. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஜீசஸ் லிட்ஸ் ஏஜி சர்ச் அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Praise the Lord.
எங்களது முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 70. ஜெப உதவிக்கு செல்போன் 9884 31788. தொலைபேசி எண் 044 2248 5295. எங்களது கிளை சபையின் முகவரி பொழிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. ஞாயிறு ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள்.